Good evening. குட் ஈவினிங். We are back. திரும்பி வந்திருக்கிறோம். Look at us. We are radiating with glory. பாருங்கள், எங்களுக்கு அப்படியே மகிமை பிரகாசமா இருக்கிறது. You know, I am looking so heavenly. நான் மிக பரலோகத்தில் இருப்பதை போல் உணர்கிறேன். You know, in Hindi there is this word when somebody dies, they call them heavenly, swargiya. ஹிந்தியிலே மகிமை அடைந்தார் என்று தமிழ்லையும் கூட இருக்கிறது அவர்கள். Yeah, that is what they call them. We have not arrived, okay? So நாங்க don't worry. இன்னும் அங்க போகல இல்லையா? Yeah, but கவலைப்படாதீங்க. today we have reached the end of probably this is the last evening hour of the day. இந்த தொடர்ச்சியான நிகழ்ச்சியினுடைய கடைசி மாலைக்கு நாம் வந்திருக்கிறோம் அல்லவா? And I'm sure you are excited to go back. நீங்களும் கூட இங்கிருந்து புறப்பட்டு போக ரொம்ப உற்சாகமாக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். Or probably you want to spend a few more days if allowed, right? அல்லது இன்னும் உங்களுக்கு அனுமதி கிடைத்தால் இன்னும் சில நாட்கள் கூட தங்க நீங்கள் விருப்பப்பட்டு தான் இருப்பீர்கள் என்று நினைக்கிறேன். But like the camp will come to an end. ஆனால் இந்த முகாமானது நிச்சயம் ஒரு முடிவுக்கு வரும். Surely your lives and my lives are going to come to an end someday. நிச்சயமாகவே ஏதோ ஒரு நாள் உங்களுடைய வாழ்க்கையும் என்னுடைய வாழ்க்கையும் கூட ஒரு முடிவுக்கு வந்துதான் ஆகும். Yes, and you know we need to make decisions. பாருங்கள், நாம் தீர்மானங்கள் எடுத்து ஆக வேண்டும். And I am believing that we will make decisions and go back from here. நான் இவ்விதமாக நம்புகிறேன், நிச்சயமாக நாம் இங்கிருந்து புறப்பட்டு போவதற்கு முன்பாக தீர்மானங்கள் எடுத்திருப்போம் என்று. Decisions that will lead us into eternity. நம்மை நித்தியத்திற்கு நேராக வழிநடத்தும் தீர்மானங்கள். Decisions that will lead us into peace with God, men and everyone. தேவனோடும் மனுஷர்களோடும் யாவரோடும் சமாதானத்தை ஏற்படுத்தும் தீர்மானங்கள். You know, years back in our place there was we have this festival. I don't know how do you all celebrate Pongal over here. I don't know. எனக்கு இங்கே பொங்கல் எல்லாம் எப்படி கொண்டாடுகிறீர்கள் என்று எனக்கு தெரியாது. ஆனால் எங்களுடைய இடத்திலே கொண்டாடப்படும் பண்டிகைகள் இப்படி இருக்கும். You know, in our place like you have Pongal holidays, we have Dashera holidays. எங்களுடைய இடத்திலே எங்களுக்கு பொங்கல் விடுமுறை போல எங்களுக்கு தசரா விடுமுறை நாட்கள் இருக்கும். It's a huge festival. அது மாதிரி ஒரு மிகப்பெரிய பண்டிகையாக இருக்கும். And those the special 3 days when the chariot or the ratha is being pulled, அந்த குறிப்பாக விசேஷமான அந்த 3 நாட்களிலே அந்த ரதங்கள் எல்லாம் இழுத்து வரப்படும். These are huge rathas. அங்க மிகப்பெரிய ரதங்கள் இருக்கும். And the king sits on it. அதற்கு மேலே ராஜா அமர்ந்திருப்பார். And people pull it. அதை ஜனங்கள் இழுத்து வருவார்கள். And it's very crowded at that time. அந்த நேரத்தில் மிகவும் கூட்டமாக இருக்கும். So one incident that happened years back, even I'm talking about 80s. நான் 1980களிலே நடந்த அந்த சம்பவத்தை சொல்கிறேன். அநேக ஆண்டுகளுக்கு முன்பாக there were no phones and technology that way. அங்கே இவ்வளவு அதிகமாக போனோ போன்ற எந்த ஒரு தொழில்நுட்பமோ அவ்வளவு இல்லை. What happened is during this festival, என்ன நடந்தது என்றால் இந்த பண்டிகையின் போது one of the children, she just got out of the house and with the crowd she just got carried away. ஒரு சின்ன பிள்ளை அவள் வீட்டிலிருந்து வெளியே போய் இந்த கூட்டங்களிலே அவள் துளைந்து விட்டாள். And it is normal in the village system. I don't know if you come from the village system. The children will go out to play and the parents will not know where they've gone. அங்கே வழக்கமாக கிராமங்களிலே இப்படித்தான், உங்களுக்கு தெரிந்திருக்கும் என்று நான் நினைக்கிறேன். பிள்ளைகள் வீட்டிலிருந்து வெளியே போவார்கள், அவர்களே போய் விளையாடி விட்டு வருவார்கள், பெற்றோர்களுக்கு தெரியாது எங்கே போயிருக்கிறார்கள் என்று. In the village you go and ask a wife, where is your husband? அந்த கிராமத்துல போய் ஒரு மனைவியிடத்திலே உங்க வீட்டுக்காரர் எங்க அப்படின்னு கேட்டா she will tell you bhagwan jane. அது கடவுளுக்கு தான் தெரியும். அவர் only God knows where he is gone. கடவுளுக்கு தான் தெரியும் எங்க போயிட்டாருன்னு. They don't have a clue. அவர்களுக்கு எந்த ஒரு அறிகுறியும் இருக்காது. And sometimes what will happen is the child will be playing outside the house and somebody neighbor will come and pick it up and take the child home. சில நேரத்தில் என்ன நடக்கும்னா அவங்க வீட்டுக்கு வெளியே பிள்ளை விளையாண்டுகிட்டு இருக்கும், அந்த பிள்ளையை யாராவது பக்கத்து வீட்டுக்காரங்க தூக்கிட்டு போயிடுவாரு. So like that this child actually got carried away with the crowd and went and got lost. இப்படியாக அந்த சின்ன பிள்ளை அவள் அந்த கூட்டத்திலே எங்கேயோ போய் துளைந்து விட்டாள். And if only after some time she realized that she is lost. அங்கே கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் தான் வீட்டுக்காரங்களுக்கு புரிஞ்சிச்சு இந்த பிள்ளை தொலைஞ்சிருச்சுன்னு. And when she was lost she started crying. அவள் துளைந்து விட்டது என்று அறிந்தபோது இந்த அம்மா அழ ஆரம்பித்தார்கள். And she started yelling her lung out. அங்கே மிகவும் சத்தமிட்டு அவர்கள் அழுது கொண்டு கதறி கொண்டிருந்தார்கள். She is crying papa mama everything. இந்த குழந்தை அப்பா அம்மா என்று அழ அது ஆரம்பித்தது. And finally somebody came
கடைசில யாரோ ஒருத்தர் வந்து and asked the child, அந்த பிள்ளைகிட்ட கேட்டாங்க, you know, where is Papa, Amma? அப்பா அம்மா இங்க எங்க இருக்காங்க உனக்கு அப்படின்னு She கேட்டாங்க. said, I was near my house, அவள் சொன்னாள், நான் வீட்டுக்கு பக்கத்துல தான் நான் இருந்தேன், விளையாடிட்டு இருந்தேன். but now where I am? இப்பொழுது எங்க இருக்கிறேன்னு எனக்கு தெரியவில்லை. She doesn't have a clue of where she is. அவளுக்கு தான் எங்கே இருக்கிறான் என்பதை குறித்தே ஒன்றும் புரியவில்லை. She just got lost and got very far away from her house. அவள் தன்னுடைய வீட்டிலிருந்து தொலைந்து மிக தூரத்திற்கு இப்பொழுது வந்து விட்டாள். Finally the child was handed over to the police. கடைசியில் அந்த குழந்தை போலீஸ்காரர்களிடத்தில் ஒப்படைக்கப்பட்டது. And the police came, அப்பொழுது அந்த காவல்காரர்கள் வந்தார்கள். and they asked, where are your dad and mom? அவர்கள் கேட்டார்கள், உங்களுடைய அப்பா அம்மா எங்க இருக்காங்க அப்படின்னு. She said, they are at home. அவங்க சொன்னா வீட்ல இருக்காங்க. So then they asked, but how did you reach here? அப்புறம் அவங்க கேட்டாங்க, இங்க நீ எப்படி வந்த? She is a small child. அவள் மிக சின்ன பிள்ளை. She says, I don't know. அவள் சொன்னா எனக்கு தெரியல அப்படின்னு. Now the police wants to ask, you know the address of your house? இப்பொழுது போலீஸ்காரர்கள் அவளிடத்துல கேட்டார்கள், வீட்டுடைய அட்ரஸ் ஆது உனக்கு தெரியுமா என்று. What will a 3-4-year-old child know the address? இங்க 3-4 வயசுடைய அந்த குழந்தைக்கு எப்படி அட்ரஸ் எல்லாம் தெரியும்? I don't know if you all know your address. உங்க எல்லாருக்கும் உங்க அட்ரஸ் தெரியுமான்னு எனக்கு தெரியல. Better know your address. உங்க அட்ரஸ் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, நல்லது. Okay, your home address? உங்க வீட்டு அட்ரஸ் You know your home address? உங்க வீட்டு அட்ரஸ் உனக்கு தெரியுமா? Oh no, you don't. Okay, good. நல்லது. Yeah, but this was a small child, no? ஆனால் பாருங்க, இது ரொம்ப சின்ன பிள்ளை. She didn't know the address. அவளுக்கு அட்ரஸே அவளுக்கு தெரியாது. Now the police doesn't know what to do, where to take this child. இப்பொழுது போலீஸ்காரர்களுக்கு ஒன்றும் தெரியவில்லை, இந்த குழந்தை எப்படி எங்கே எடுத்து செல்வது என்று. So the police asked, அப்ப போலீஸ் கேட்டார்கள், how can you identify your house? உங்க வீடு எப்படி இருக்கும் பார்க்கிறதுக்கு அப்படின்னு கேட்டாங்க. Where is it? Can you identify? அது எங்க இருக்குன்னு உன்னால பார்த்தா சொல்ல முடியுமா என்று கேட்டார். Yes. அப்ப சொன்னா, நான் எனக்கு பார்த்தா சொல்லிடுவேன். How? எப்படி? How will you identify your house? எப்படி உங்க வீடு எப்படி இருக்கும் சொல்லுங்க. She said, if சொன்னா, I see the cross, I know where my house is. அங்க சிலுவை எங்கே இருக்குன்னு நான் கண்டுபிடிச்சிட்டேனா அதுக்கப்புறம் எங்க வீடு எங்க இருக்குன்னு நான் சொல்லிடுவேன். She said, if I see the cross, I'll identify the house. அவ சொன்னால, சிலுவையை பார்த்துட்டா என் வீட நான் சொல்லிடுவேன். But there were quite a few crosses in the city. It means in those times only 4 crosses. அந்த நாட்களிலே 4 சிலுவைகள் இருந்தது. இவ்வளவு அதிகமான சிலுவைகள் இருந்த அந்த ஊர். So that gave a clue to them that they have only to look for 4 places. ஆகவே அவர்களுக்கு இப்பொழுது ஒரு வழி தெரிந்து விட்டது, ஒரு 4 இடத்தை தேடினால் போதும் என்று. First place they took, அவங்க முதல் இடத்துக்கு கொண்டு போனாங்க. she started crying louder. அவள் அதிகமாக அழ ஆரம்பித்தாள். She said, not this cross. ஓ, இந்த சிலுவை இல்ல, இந்த சிலுவை இல்ல அப்படி. And then they took her to another place. அப்புறம் இன்னொரு இடத்துக்கு கூட்டிட்டு போனாங்க. As soon as she saw the cross, அந்த சிலுவையை பார்த்த உடனேயே she knew where her house was. அவளுடைய வீடு எங்க இருந்துச்சுன்னு அவளுக்கு தெரிய வந்தது. If I see the cross, I know the way. That is what she said. அவள் சொன்ன இந்த பதில் இதுதான், சிலுவையை பார்த்துட்டேனா எனக்கு வழி தெரிந்து விடும் என்று. And when they brought her to that church, அந்த சபைக்கு அவர்கள் கூட்டி வந்ததற்கு அப்புறம் she saw the cross. அந்த சிலுவையை அவள் பார்த்தாள். She ran her own to that house. அவளாகவே தன்னுடைய வீட்டிற்கு ஓடி போனாள். You know, the problem with humankind is the same. பாருங்கள், மனுஷனுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனையும் இதேதான். We all are lost and doomed. நாம் எல்லாரும் துளைந்து போனவர்களாக இருக்கிறோம். The only way that you can get back is through the cross. நம்மால் திரும்பி வரக்கூடிய ஒரே ஒரு வழி இது மட்டுமே, சிலுவை மூலமாக. And the cross is the only hope you have. உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு நம்பிக்கை இந்த சிலுவை மாத்திரமே. And that is where we need to be. அங்கேதான் நாம் போய் இருக்க வேண்டும். Oh, for it was on the cross that Jesus Christ died for us. அந்த சிலுவையில் தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்காக மரித்தார். Oh, for God so loved. ஓ, தேவன் இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார். His love is not like our love. அவருடைய அன்பு நம்முடைய அன்பை போன்றது அல்ல. It is God's eternal love. அது தேவனுடைய நித்திய அன்பு. It is not conditioned. அது நிபந்தனைக்கு உட்பட்டது அல்ல. It is unconditional love. அது நிபந்தனையற்ற அன்பு. It is not like, you love me and I love you. அது நீ என்னை நேசிக்கிறாய், நான் உன்னை நேசிக்கிறேன் என்ற அன்பு அல்ல. With God it is, I hate you, but still God loves you. ஆனால் தேவனை பொறுத்தவரையில் நாம் வெறுக்கிறோம், ஆகிலும் அவர் அன்பு கூறுகிறார். That is what God's love is. அதுதான் தேவனுடைய அன்பு. And so that is where we need to come this evening back. பாருங்கள், இந்த மாலை நேரத்திலே அந்த அன்பிற்கு தான் நாம் திரும்பி வர வேண்டும். And the cross of Christ is the only way back home. கிறிஸ்துவின் சிலுவை மாத்திரமே நாம் வீட்டிற்கு திரும்பி செல்கிறதற்கான வழிகாட்டும் ஒரே வழி. God has sent you as a gift to your parents. தேவன் உங்களுடைய பெற்றோர்களிடத்திலே உங்களை பரிசாக கொடுத்திருக்கிறார். And we have been
entrusted as good stewards to return you back into eternity. மீண்டுமாக நித்தியத்திற்கு திரும்பி கொடுப்பதற்கான உக்கிரானக்காரர்களாக உங்களுக்கு முன்பாக அவர்களை ஏற்படுத்தி And இருக்கிறார். you have come in this camp because God loves you. நீங்கள் இந்த முகாமிற்கு வந்திருக்கிறதற்கு காரணம் கர்த்தர் உங்களை நேசிக்கிறார். For God so loved the world. தேவன் இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். He has loved all of you. அவர் உங்கள் எல்லாரிலும் அவர் நேசம் வைத்தார். Now if you look at yourself, நீங்கள் உங்களை பற்றி யோசித்து பார்த்தால், do you think you are worth loving? நீங்கள் அன்பு கூறப்படுகிற அளவிற்கு தகுதி உள்ளவர்களா? Our sins stink. ஓ, நம்முடைய பாவங்கள் அது துர்நாற்றம் எடுக்கிறது. You know, and for that God needs to judge us. அதற்காக கர்த்தர் நம்மை தண்டித்தாக வேண்டும். Like you know, if you rob or பாருங்கள், steal, ஒருவர் திருடி விட்டால் what will happen? என்ன நடக்கும்? What happens? என்ன நடக்கிறது? If ஒருவர் you திருடி rob, what விட்டால் happens? நீங்கள் தவறு செய்தால் என்ன நடக்கிறது? And if suppose you are caught robbing, ஒருவேளை நீங்கள் நீங்கள் திருடி பிடிக்கப்பட்டால், so the whole audience will come, the people will come. ஆகவே எல்லாரும் சுற்றி இருக்கிற எல்லா ஜனங்களும் வருவார்கள். Wow, gentleman, good, very nice, yeah. ஓ, ஜென்டில்மேன், ரொம்ப நல்ல வேலை பண்ணி இருக்கிற. You are successful man. ஓ, நீதான் வெற்றியுள்ள ஆள். You will make it big. நீ பெரிய ஆளா வருவ. Will they say that? அப்படி சொல்லுவாங்களா? What will they do? அவங்க என்ன செய்வாங்க? They will give you dishum everywhere, then bleeding. அவர் எல்லா இடத்துலயும் குத்தி உங்களுக்கு ரத்தம் வர வச்சிருவாங்க. And then finally they will take you to the police station. கடைசியில போலீஸ் ஸ்டேஷனுக்கு உங்களை எடுத்துட்டு And what will happen? அப்புறம் என்ன நடக்கும்? In the police station, போலீஸ் ஸ்டேஷன்ல you can't just get away. நீங்க அப்படியே அங்க இருந்து வெளியே வந்துட முடியாது. You will have to pay the price. நீங்கள் அதற்கான விலை கிரயம் கொடுக்க வேண்டும். And the problem is, அந்த பிரச்சனை என்னன்னா, if you don't have, நீங்கள் உங்களுக்கு பணம் செலுத்த முடியவில்லை என்றால், even if you have, you cannot take yourself out of the prison, out of the hands of the police. நீங்கள் அந்த காவல்காரருடைய பிடியிலிருந்து நீங்களாக வெளிவர முடியாது. Somebody has to come with a jamanat for you. I don't know, what do we call that jamanat in? ஜாமீன். Yeah, yes. யாராவது ஒருவர் உங்களை ஜாமீனில் எடுக்கிறதற்காக முன் வர வேண்டும். And the other thing is, he shouldn't be another thief. மற்றொரு விஷயம், அவனும் திருடனா இருக்க கூடாது. It shouldn't be reported that this guy is a thief and a liar and come with that jamim. They will give him another kick and send him back. ஆகவே இன்னொரு திருடன் வந்து ஜாமீன் சொல்லிட்டு வந்தான் அப்படினா அவனுக்கு ரெண்டு உதை கொடுத்து அவனையும் உள்ள அனுப்பிடுவாங்க. And so the thing is, the person who's coming with the jamim should be somebody who is credible. ஆகவே ஜாமீனை வைத்து ஜாமீன் இருக்கிறது என்று வரக்கூடியவன் அவன் நம்பத்தகுந்தவனாக இருக்க வேண்டும். And that person's jamim will take this person out. அப்படி ஜாமீனை கொண்டு வருகிறவன் தான் இவனை வெளியே கொண்டு வர முடியும். We in our sins are condemned for hell. நாம் நம்முடைய பாவங்கள் நிமித்தமாக நாம் நரகத்திற்கு நேராக நியாயந்தீர்க்கப்பட்டோம். You know, for we have sinned. நாம் பாவம் செய்தோம். Romans 6:23 says, ரோமர் 6:23 சொல்கிறது, we have fallen short of the glory of God. நாம் எல்லாரும் தேவ மகிமையற்றவர்களாய் போனோம். That means the way we are, we cannot get into heaven. அதனுடைய அர்த்தம் நாம் இருக்கிற வண்ணமாகவே பரலோகத்திற்கு போக முடியாது. Yeah, there is no hope. வேற எந்த நம்பிக்கையும் இல்லை. There is no way you can get in. உங்களால் உள்ளே பிரவேசிக்க வேற எந்த வழியும் இல்லை. But you know, that is where Jesus Christ walks in. ஆனால் பாருங்கள், அப்பொழுதுதான் இயேசு கிறிஸ்து வருகிறார். Yeah, the wages of sin is death. பாவத்தின் சம்பளம் மரணம். But the gift of God is eternal life. ஆனால் தேவனுடைய கிருபை வரமோ நித்திய ஜீவன். And he is the way. அவர்தான் வழி. And there is no other way. வேற எந்த வழியும் இல்லை. Jeremiah 21 verse 8. எரேமியா 21:8. The last 2 days I have been telling you about the way. கடந்த 2 நாட்களாக அந்த வழியை குறித்து நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். I'm not going to continue. நான் அதை தொடர்ந்து சொல்ல, but this is what the Lord says in his word. ஆனால் இதுதான் கர்த்தர் தம்முடைய வார்த்தையிலே சொல்கிறார். Jeremiah 21 verse 8. எரேமியா 21:8. Behold, and unto this people thou shalt say, பின்னையும் அவர் இந்த ஜனங்களை நோக்கி, thus saith the Lord, இதோ நான் உங்கள் முன்னே, my dear children, I am the appointed one today to tell you. பாருங்கள், இன்றைக்கு உங்களுக்கு இதை சொல்கிறதற்காக நான் நியமிக்கப்பட்டிருக்கிறேன். I am the appointed one to tell you the people.
இந்த ஜனங்களுக்காக இந்த ஜனங்களிடத்திலே இதை சொல்கிறதற்காக உன்னை நான் நியமித்திருக்கிறேன். I am not supposed to tell you what is in my heart. என்னுடைய இருதயத்திலே இருக்கிறவற்றை சொல்லுகிறதற்கு எனக்கு அனுமதி இல்லை. But what is in God's heart? ஆனால் தேவனுடைய இருதயத்தில் இருக்கிறதை நான் சொல்ல வேண்டும். His heart is pure. அவருடைய இருதயம் பரிசுத்தம் உள்ளது. His heart is clean. அவருடைய இருதயம் சுத்தம் உள்ளது. His heart is righteous. அவருடைய இருதயம் நீதி உள்ளது. His heart is full of compassion and love. அவருடைய இருதயம் முற்றிலும் மனதுருக்கமும் அன்பும் நிறைந்தது. Thus saith the Lord. கர்த்தர் ஜனங்களை நோக்கி, Behold, I set before you the way of life and the way of death. இதோ நான் உங்கள் முன்னே ஜீவ வழியையும் மரண வழியையும் வைக்கிறேன். The Lord has placed this. கர்த்தர் இதை வைத்திருக்கிறார். And it is in our hands today. பாருங்கள், இது இன்றைக்கு நம்முடைய கரங்களில் இருக்கிறது. You know what you will choose. நீங்கள் எதை தெரிந்தெடுப்பீர்கள்? The choice will be yours. இந்த தெரிந்தெடுப்பு அது உங்களுடையது. I have very clearly said that Jesus Christ is the way, the truth and the life. நான் மிக தெளிவாக சொல்லிவிட்டேன், இயேசு கிறிஸ்துவே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறார் என்று. Without him we cannot please God. அவராலே அல்லாமல் நாம் தேவனை பிரியப்படுத்த முடியாது. He is the only approved ticket by which you can have access into heaven. நீங்கள் பரலோகத்திற்கு செல்ல முடிந்த அனுமதி சீட்டு அவர் மூலமாக மாத்திரமே. He is the only ஜாமியம் that God accepts. தேவன் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரே ஜாமீன் அவர் மாத்திரமே. And that will give you a release into eternal heaven. அது நித்தியமான பரலோகத்திற்கு நேராக உங்களை எடுத்து செல்லும். But it will be your choice. You want to choose life or death. ஆனால் உங்களுடைய தெரிந்தெடுப்பு இதிலே உண்டு. நீங்கள் தீர்மானிக்க வேண்டும், ஜீவனா மரணமா என்று. It will be your choice. பாருங்கள், இது உங்களுடைய தீர்மானம் தான். God is not somebody who is going to put it and force it upon you. தேவன் ஒருபோதும் உங்களிடத்திலே எந்த ஒரு விஷயத்தையும் நிர்பந்திக்க மாட்டார். From the garden of Eden he has given man a choice. அந்த ஏதேன் தோட்டம் முதற்கொண்டே மனிதன் தெரிந்தெடுப்பதற்காக வாய்ப்புகளை கொடுத்து கொண்டிருக்கிறார். He is a God who gives choices. மனுஷனுக்கு தெரிந்தெடுக்கும் வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய கர்த்தர் அவர். He has not made you robots. உங்களை ரோபோட்டுகளாக இயந்திரங்களாக படைக்கவில்லை. To obey what the commands are given on the keys. இந்த பட்டன் மூலமாக கொடுக்கப்படும் அந்த கட்டளையை செய்வதற்கு இயந்திரமாக படைக்கவில்லை. He who has given you the choice. அவர் உங்களுக்கு தெரிந்தெடுக்கும் வாய்ப்புகளை கொடுத்திருக்கிறார். He won't force you. அவர் உங்களை கட்டாயப்படுத்த மாட்டார். But he will set before you life and death. அவர் உங்களுக்கு முன்னே ஜீவ வழியையும் மரண வழியையும் வைத்திருக்கிறார். For God so loved the world. பாருங்கள், தேவன் இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார், that he gave his only begotten son. தம்முடைய ஒரே பேரான குமாரனை நமக்காக தந்தருளி, whosoever believeth in him அவரிடத்தில் விசுவாசம் வைக்கிறவர்கள் எத்தனை பேர்களோ should not perish but have everlasting life. அவர்கள் அழிந்து போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு. But the wages of sin is death. ஆனால் பாவத்தின் சம்பளம் மரணம். it's separation from God. ஒரு தேவனிடத்திலிருந்து மிகப்பெரிய பிரிவு உண்டாயிருக்கிறது. It is eternal damnation and hell. அது நித்திய ஆக்கினையும் நரகமும். And it will be your choice. அது உங்களுடைய தீர்மானம். இது This is probably the last night of the camp. ஒருவேளை இதுதான் இந்த முகாமினுடைய கடைசி இரவு. And this is your chance. இது உங்களுடைய தீர்மானிக்கும் நேரம். And again when we see in Jeremiah 26:3, மீண்டுமாக எரேமியா 26:3 பார்க்கும்போது, it is said over there, இங்கே விதமாக சொல்லப்பட்டிருக்கிறது, if so be they will hearken and turn every man from his evil way. அவர்கள் செய்கைகளுடைய பொல்லாப்பை நிமித்தம் நான் அவர்களுக்கு செய்ய நினைக்கிற தீங்குக்கு நான் மனஸ்தாபப்படத்தக்கதாக ஒருவேளை அவர்கள் கேட்டு, that I may forgive them their iniquity and their sin. அவர்களுடைய பாவங்களையும் பொல்லாப்பையும் நான் மன்னிக்கிறதற்கு ஏதுவாக அவர்கள் திரும்ப வேண்டும் என்று. The way is set. பாருங்கள், வழி நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. And that this is death and this is life. இதுதான் ஜீவன், இதுதான் மரணம் என்று நமக்கு முன்பாக wages of sin is death. பாவத்தின் சம்பளம் மரணம். The price has been paid by Christ. அதற்கான விலையை கிறிஸ்து செலுத்தி விட்டார். He has opened the gateway to heaven. இப்பொழுது பரலோகத்திற்கான வாசலை திறந்து விட்டார். All that you need to do is confess that I am a sinner. நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்று மாத்திரமே, நான் பாவி என்று நீங்கள் ஒத்துக்கொள்ள வேண்டும். Confess that you have sinned against heaven. நீங்கள் பரத்துக்கு எதிராக பாவம் செய்தீர்கள் என்று அறிக்கை செய்ய வேண்டும். Believe in the Lord Jesus Christ that he has died to pay for your sins. இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுடைய பாவத்திற்காக தான் மரித்தார் என்பதை நீங்கள் நம்ப வேண்டும். While we were yet sinners, Christ died for us. நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்தார். The ஜாமியம் has been done. நமக்கான ஜாமீன் கொடுக்கப்பட்டிருக்கிறது. Believe that he has died for you and risen for you. அவர் உங்களுக்காகவே மரித்து உங்களுக்காக உயிர்த்தெழுந்தார் என்று நீங்கள் நம்ப வேண்டும். Risen so that you can live with him eternally. நீங்கள் அவரோடு கூட நித்திய காலமாக வாழ்கிறதற்காக அவர் உயிர்த்தெழுந்தார். God has completely
He became poor, as we heard in the morning, நாம் காலையிலே கேட்டது போல அவர் நம் நிமித்தம் தரித்திரரானார், so that we may become rich in heaven. நாம் பரலோகத்திலே ஐஸ்வர்யவான்களாகும் பொருட்டு. In our sins we are poor and we are sin stricken. நாம் நம்முடைய பாவத்தால் பிடிக்கப்பட்டவர்களாக ஏழ்மையான தரித்திர கோலத்திலே இருந்தோம். Turn every man from his evil ways. ஒவ்வொரு அவனவன் தன் பொல்லாத வழியை விட்டு திரும்ப கடவன். You cannot say that you have not sinned. நீங்கள் ஒருபோதும் நான் பாவமே செய்யவில்லை என்று சொல்ல முடியாது. Why I say that is because God has declared that all have sinned. நான் ஏன் அதை சொல்ல முடிகிறது என்றால் கடவுளே சொல்லிவிட்டார் எல்லாரும் பாவம் செய்து என்று. God never makes mistakes. தேவன் ஒருபோதும் அவர் தவறு செய்ய மாட்டார். His statements are absolute. அவர் சொல்லக்கூடிய வார்த்தைகள் முற்றிலும் உண்மை. They are perfect. அவைகள் குறைவற்றது. He has declared you wanting. அவர் உங்களை தேடப்படுகிறவர்களாக அவர் He sees that you are filled with sin and there is no hope for you. நீங்கள் பாவத்தால் நிறைந்தவர்கள், உங்களுக்கு வேற நம்பிக்கை இல்லை என்று அவருக்கு தெரியும். And so he asks us to repent from our sins. ஆகவே நம்முடைய பாவங்களிலிருந்து நாம் மனம் திரும்ப வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறார். Confess from our sins. நம்முடைய பாவத்தை நாம் அறிக்கையிட்டு வர வேண்டும். And turn from our evil ways. நம்முடைய பொல்லாத வழியை விட்டு திரும்ப வேண்டும். It should be an about turn. அது முற்றிலும் நீங்கள் திரும்பி வர வேண்டும். Oh, we were earlier following Satan and his ways. நாம் இதற்கு முன்பாக பிசாசையும் அவனுடைய வழியையும் பின்பற்றிக் கொண்டிருந்தோம். We were going after everything he said and he led. அவன் வழி நடத்துகிற வழியிலே போய்க்கொண்டே இருந்தோம். But the day we believe in Jesus Christ, ஆனால் அந்த இயேசு கிறிஸ்துவில் விசுவாசம் வைக்கும் அந்த நாளிலே, it's a deliberate decision to turn back. அது நாமாக முன் வந்து எடுக்கக்கூடிய தீர்மானம், நான் திரும்புவேன் என்று. It is called repentance, turning back. அதுதான் மனம் திரும்புதல், முற்றிலும் திரும்பி வருதல். Turning back to God. தேவனிடத்திலே திரும்பி வருதல். Earlier you were showing your back to God, now you are facing God. இதற்கு முன்பாக தேவனுக்கு உங்களுடைய முதுகை காண்பித்துக் கொண்டிருந்தீர்கள், இப்பொழுது தேவனுக்கு நேராக முகத்தை திருப்புகிறீர்கள். And having the walk that follows Christ. கிறிஸ்துவை பின்பற்றக்கூடிய அந்த வாழ்க்கை முறையை நீங்கள் தெரிந்தெடுக்கிறீர்கள். You know, the Lord wants to forgive us sins. பாருங்கள், தேவன் நம்முடைய பாவங்களை மன்னிக்க விரும்புகிறார். But the forgiveness comes only when we confess. ஆனால் நாம் அறிக்கையிடும்போது மாத்திரமே மன்னிப்பு நமக்கு கிடைக்கும். Would you forgive somebody who's not confessing? யாருமே உங்களிடத்தில் வந்து சொல்லி அறிக்கை செய்யாவிட்டால் நீங்கள் மன்னிப்பீர்களா? Somebody who's not coming and sorry and you're going, oh, I forgive you. Will you do that? யாராவது உங்களிடத்தில் வந்து மன்னியுங்கள், சாரி என்று சொல்லாமலே நீங்கள் போய் மன்னிக்கிறேன் என்று சுற்றி வந்து சொல்வீர்களா? You don't do that. Will God do it? நீங்களே செய்கிறதிலே தேவன் செய்வாரா? Yeah, and that is why we need to confess for our sins. ஆகவேதான் நாம் நம்முடைய பாவங்கள் நிமித்தம் அறிக்கை செய்ய வேண்டும். It is not our pope, it is not our church, it is not anybody else. I need to confess for my sins. போப்பாண்டவரிடத்திலோ சபைகளிடத்திலோ வேறு எந்த ஒரு நபரிடத்திலோ அல்ல, நான் என்னுடைய பாவத்தை தேவனிடத்தில் அறிக்கை செய்ய வேண்டும். Our sins stink to the highest of heavens. நம்முடைய பாவமானது வானம் மட்டும் துர்நாற்றம் எடுக்கிறது. And God wants us to repent. நாம் மனம் திரும்பும்படிக்கு தேவன் விரும்புகிறார். And God wants us to he wants to forgive us. அவர் நம்மை மன்னிக்கும்படிக்கு விரும்புகிறார். He stands with open arms. நம்மிடத்திலே அவர் திறந்த கைகளோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். To forgive us of our sins. நம்முடைய பாவங்களை மன்னிப்பதற்காக. And when we confess our sins, நம்முடைய பாவங்களை நாம் மன்னிக்கும்போது, he is faithful and just to forgive us. நாம் அதை அறிக்கை செய்யும்போது அதை மன்னிக்கிறதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராக இருக்கிறார். You know, that is what the Lord wants us to do. பாருங்கள், அதைத்தான் கர்த்தர் செய்ய விரும்புகிறார். And as we see in Jeremiah 42 and verse 3, நாம் எரேமியா 42:3 பார்க்கும்போது, that the Lord thy God may shew us the way wherein we may walk. நாம் நடக்கும்படிக்கு கர்த்தர் நமக்கு வழியை நமக்கு காண்பிப்பார். And the thing we may do. நாம் செய்ய வேண்டிய வழிகளை காண்பிப்பார். He has showed you the way. அவர் உங்களுக்கு வழியை காண்பித்திருக்கிறார். He has told you. அவர் உங்களுக்கு சொல்லி இருக்கிறார். For the continuous last 2 days he has been telling you. கடந்த 2 நாட்களாக அவர் தொடர்ச்சியாக சொல்லிக் கொண்டே தான் இருக்கிறார். Now you can't blame God for not believing in him. இப்பொழுது அவரிடத்திலே விசுவாசம் வைக்காமல் போகிறதற்கு தேவனை குற்றஞ்சாட்ட முடியாது. He has set before you life and death. உங்களுக்கு முன்பாக மரணத்தையும் ஜீவனுடைய வழியையும் வைத்திருக்கிறார். You better choose life. நீங்கள் ஜீவனை தெரிந்தெடுப்பது நல்லது. God is saying it is my way or the fruit. கர்த்தர் சொல்லுகிறார், என்னுடைய வழி அது ஜீவனுள்ள வழி, அது பலனுள்ளது. My way or the fruit. Adam and Eve, about Adam and Eve. அங்கே ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் சொல்லும்போது என் வழியா அல்லது அந்த பழமா? God is saying my way or the flood in Noah's day. நோவாவுடைய நாட்களிலே எனது வழியா அல்லது அந்த
பிரளயமா? Today he's saying my way or hell. இன்றைக்கு Satan. அவர் சொல்லுகிறார் என் வழியா அல்லது நரகமா என்று. It will be your choice. இது உங்களுடைய தெரிந்தெடுப்பு. You can't blame anybody. நீங்கள் வேறு ஒருவரையும் குற்றம் சாட்ட முடியாது. The AYC 2024, the assemblies have clearly clarified and declared to you that you are a sinner, you need to be saved. இந்த AYC 2024ஆம் ஆண்டு சபையார் சொல்லக்கூடிய காரியம், நீங்கள் பாவிகள் என்பதை தெளிவாக உங்களுக்கு உணர்த்தி இருக்கிறார்கள், நீங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று. So my dear children, what will be your choice? ஆகவே என் அருமை பிள்ளைகளே, உங்களுடைய தெரிந்தெடுப்பு என்னவாக இருக்கும்? Whosoever was found written in the book of life was whosoever was not found written in the book of life was cast into the lake of fire, is what is written in Revelation 20 and verse 15. வெளிப்படுத்தல் விசேஷம் 20ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் எப்படியாக வாசிக்கிறோம், யாருடைய பெயர்கள் ஜீவ புத்தகத்தில் எழுதப்படாமல் இருக்கிறதோ அவர்கள் நித்திய அக்கினி கடலிலே போடப்படுவார்கள் என்று. The day you accept Jesus Christ, நீங்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் அந்த நாள், confess your sins, உங்களுடைய பாவங்களை அறிக்கை செய்து accept him as a savior, அவரை இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் போது your name is written in the book of life. உங்களுடைய பெயரானது ஜீவ புத்தகத்தில் எழுதப்படும். If not, அப்படி இல்லாதிருந்தால், let me tell you, I'm not trying to scare you, this is a reality, you will be cast into the lake of fire. நான் இதை உங்களுக்கு சொல்லித்தான் ஆக வேண்டும், உங்களை பயமுறுத்தவில்லை, நீங்கள் நித்திய அக்னி கடலிலே தள்ளப்பட வேண்டும். God is saying to you today, it is my way or hell. கர்த்தர் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறார், என் வழியா அல்லது நரகமா? And his way is the Son of God. அவருடைய வழி தேவனுடைய குமாரன். So let us close our eyes. ஆகவே நம்முடைய கண்களை இப்பொழுது மூடலாம். Let us come before the Lord. தேவனுக்கு முன்பாக நாம் வரலாம். The Lord has been dealing with us. தேவன் நம்மோடு கூட இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். He has showed us his way. அவர் தமது வழியை நமக்கு காண்பித்திருக்கிறார். He has put the choice very clearly. அவர் மிக தெளிவாக நமக்கு முன் வாய்ப்புகளை வைத்திருக்கிறார். Your choice should be way of life or death. உங்களுடைய தெரிந்தெடுக்கும் காரியம் மரணமா ஜீவனா? He is ready to forgive you of sins. உங்களுடைய பாவங்களை மன்னிக்கிறதற்கு ஆயத்தமாக இருக்கிறார். He is ready to show you mercy. உங்களுக்கு இரக்கத்தை காண்பிக்க ஆயத்தமாக He இருக்கிறார். has very clearly showed you the way. உங்களுக்கு மிக தெளிவாக தமது வழியை காண்பித்திருக்கிறார். What will be your choice? நீங்கள் எதை தெரிந்தெடுப்பீர்கள்? It is either the way, it is his way, that is heaven, அதாவது அவருடைய வழியாகிய பரலோகம் என்னும் வழியை தேர்ந்தெடுப்பீர்களா? or it will be your way, that is hell. அல்லது உங்களுடைய சொந்த வழியாகிய நரக வழியை தேர்ந்தெடுப்பீர்களா? What will be your choice this evening? இந்த மாலை நேரத்திலே உங்களுடைய தேர்ந்தெடுப்பு என்னவாக இருக்கும்? You know, God has done everything for you. பாருங்கள், தேவன் உங்களுக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்தார். God has done everything for you. தேவன் உங்களுக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்தார். As we sing this song, I am hoping and praying that the Lord will work in your heart. இந்த பாடலை பாடும்போது கூட நான் விதமாக நம்புகிறேன், தொடர்ந்து தேவன் உங்கள் இருதயத்திலே உங்களோடு பேசிக்கொண்டே இருப்பார். It will draw you to a decision, அது நீங்கள் தீர்மானம் எடுக்கிறதற்கு உங்களுக்கு உதவியாக இருக்கும். so that none may perish but have eternal life. ஒருவரும் அழிந்து போகாதபடிக்கு நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளும்படிக்கு